சார் வட தம்பி வாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் நீங்க நீங்க ஓகே. சீஃப் கெஸ்டா யாரோ ஒருத்தர் கூப்பிடலாம். உங்களுக்கு பெரியவங்க யாரோ வர போறீங்க மேம்? கொஞ்சம் வர முடியுமா? இல்லை நான் உங்க பக்கத்தில் இருக்காங்களா உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓகே வாங்க. ஓகே எல்லாரும் லைனா மேடைக்கு வரலாம். யோக ஹரணி. என்னோட பேரு குரு கார்த்தி, மெஜிஷியன். 26 இயர் ஓல்டு. எனக்கு இல்லை, என்னோட மேஜிக் லைஃப்க்கு. இப்போ நம்ம என்ன மேஜிக் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் நான் உங்களை வச்சு பண்ணிக்கலாமா? ஓகே ஒரு முறை அப்படியே கை காட்டுங்க. ரொம்ப கவனமா பாருங்க. இந்த பொண்ணை நம்ம ஹிப்னோட்டிக் பண்ண போறேன். ஓகே ஃபாலோ பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே இப்போ கவனமா பாருங்க. இந்த பொண்ணை இப்போ நான் ஹிப்னோட்டிக் பண்ண போறேன். பண்ணலாமா? ஓகே தானே? எதுக்காகடா ஸ்பிக்ஸை கட்ட சொன்ன அப்படின்னு கேட்டீங்களே, இதுக்காக. ஓகே உங்களுக்கு ரைட் பிடிக்குமா லெஃப்ட் பிடிக்குமா? லெஃப்ட். ஓகே லெஃப்ட் அப்படியே பின்னாடி கொண்டு போய் வச்சிருங்க. இந்த கையை மெல்லமா வானத்தை நோக்கி ஓபன் பண்ணுங்க. ஓகே தீபாவளினா எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகம் வந்து பட்டாசு தான். அந்த பட்டாசு உங்க கையில வச்சா வெடிச்சிடும். அதனால ஸ்வீட் உங்க கையில கொடுக்குறேன். ஓகேயா? கொடுக்கலாமா? ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஜாங்கிரியா, இல்ல திருநெல்வேலி இருட்டு கடை அல்வாவா, இல்ல லாலா கடை அல்வாவா, சாந்தி கடை அல்வாவா? சாந்தி. ஜாங்கிரியா. ஓகே ரெடி? உங்க கண் முன்னாடி இப்போ ஒரு ஜாங்கிரி இருக்கதா ஃபீல் பண்ணிட்டு மெல்லமா உங்களோட நுண்ணினாக்க அப்படியே உள்ளங்கையில லிப் பண்ணுங்க. ஜாங்கிரி இருக்கா? இல்ல தானே? திரும்ப பழைய மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேஜிக் பண்ணணும். கரெக்ட் தானே சார்? ஓகே திரும்ப நம்ம இந்த மேஜிக் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண போறோம். ஓகே உங்களை நான் ஹிப்னோட்டிக் பண்ணிக்கலாமா? வித் யுவர் பர்மிஷன். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப கவனமா பாருங்க. யாரும் இடையில பேச வேணாம். கவனமா பாருங்க. உங்களோட குலதெய்வம் பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. அழகர். ஓகே அந்த சாமி ஒரு முறை வேண்டிக்கலாமா? இப்படிதான் அம்மா ஆண்டாள் அம்மா அழகர்கிட்ட சொல்லி இந்த மேஜிக் குரு கார்த்தியோட மேஜிக் நல்லபடியா வரணும் கூப்பிட்டுக்கலாமா? தேங்க்யூ. நல்ல சூடு பாருங்க. உங்க கை தேய்ங்க. ரெடி? ஓகே இப்போ உங்க கை அப்படி நீட்டலாம். ரெண்டு கையிலும். இப்போ உங்களுக்கு ரைட் பிடிக்குமா லெஃப்ட் பிடிக்குமா? ஓகே இதை க்ளோஸ் பண்ணி பின்னாடி வச்சுக்கலாம். இதை வானத்தை நோக்கி திருப்பலாம். நீங்க ஆசைப்பட்ட பொருள் இப்போது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். மெல்லமா லிப் பண்ணி பாருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். மைக் தட்டுமா? டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அவ்வளவுதானே? ஒன் டைம், ஒன் மோர் டைம். எப்படி இருக்கு? என்னமா பண்ண? நாக்க வச்சு நக்கி பார்த்தியம்மா? ரியலா? ஒன் மோர் டைம். யூ வில் ட்ரை. நாக்கே வாயை விட்டு வெளில வரல. எப்படிமா டேஸ்ட் பண்ணுவீங்க? வந்துச்சா? என்ன வந்துச்சு? உங்க மம்மி டாடி யாரா இருக்காங்களா? சார் டாடி சார் கொஞ்சம் வாங்க சார். டாடி சார் லெஃப்ட் பிடிக்குமா? ஓகே அவங்கள ட்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி உங்க கையில ஸ்வீட் நான் கொடுத்தாச்சு. ஓகேயா? இப்போ அந்த ஸ்வீட் அவங்க டேஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். உங்க கையை அவர்கிட்ட கொடுமா. உங்க டாடி தானம்மா. அவர் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்கள திருநெல்வேலியில் அல்வாவை கொடுத்தா அப்படி லிப் பண்ணி பாருங்க. என்ன கை உங்களுக்கு இனிக்கலாமா? என்ன சார் உங்க பொண்ணுக்கு இனிக்கலான்றாங்க?
நாக்க வச்சாதாமா ஒரு பல்ல கொண்டு போய் அது மேல வச்சுட்டு என்ன பிஸ்கட்டாமா கொடுத்துருக்கேன். இப்ப சொல்லுங்க, மைண்ட் சொல்லுங்க. நாக்க கொஞ்சம் வெளியே நீட்டுங்க, அப்படியே வைங்க, நிறுத்துங்க, ஸ்டாப். இப்போ உங்க கையை கொண்டு போய் நாக்கில் வைங்க. நிஜமா இனிக்குதா இனிக்கலையா? ஏதோ கேட்குறாங்கன்றதுக்காக சொல்லக்கூடாது. அப்போ உங்க குலதெய்வம் நல்ல குலதெய்வம் தான்மா. கேட்டோன்னு உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? சிம்பிளா ஒரு கான்செப்ட் என்னன்னா, நெத்தியில இந்த பொண்ணு அழகா ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல குங்குமம் வச்சா யாரையுமே ஹிப்னோட்டிக் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குங்குமத்தை நெத்தியில வைங்க, சந்தனத்தை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இனிமே எங்க வைக்கிறீங்க? இந்த போட்டோ மேல வச்சுட்டு அந்த போட்டோ கீழே வைக்கிறீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்வீட் தரணும்னு தோணுதோ அவங்க எல்லாம் இந்த கையை லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஹிப்னோட்டிக் பண்ணும்போது, நான் பேசும்போது என் வார்த்தை யாருக்கெல்லாம் காதுல கேட்டதோ அவங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணோட கை இனிக்கும். ஓகே, அடுத்த நிகழ்ச்சி போலாமா? ஸ்டேஜ் ரொம்ப உயரமா இருக்கு. அடுத்து யாராவது போறீங்க? வாங்க. சால் நல்லா போட்டுருங்க, இப்படி வாங்க. ஓகே, உங்களுக்கு காப்பி அடிக்க தெரியுமா? தெரியாது. சிம்பிள் ஐடியா. ஓகேவா? ஒரு கிளாஸ் பால் எடுத்து 2 கரண்டி சக்கரை போட்டு 1 கரண்டி காபி தூள் போட்டா காஃபி. தெரியுமா தெரியாதா? ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எத்தனாவது? 10th. ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்களா? எப்படி புக்கை பார்த்து எழுதுவீங்களா இல்ல நீங்களே எழுதுவீங்களா? நீங்களே எழுதுவீங்க. புக்கே தேவையில்லை, அப்பா அம்மா புக்கே வாங்கி தரல. புக்கை பார்த்து நோட்ல எழுதுனா அது பேரு காஃபியா டீயா? அந்த காபி தெரியுமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் என்ன பண்றேனோ அந்த மேஜிக் காப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் வரும். ஓகே தானே? ரெடி தானே? மியூசிக் நான் கொடுத்தா நல்லா இருக்காது, அதுல போடுவோம். என்ன ஃபாலோ பண்ணுங்க.
ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால நீ பேசுறது கேட்கல. தேங்க்யூ. என் கையாலையா அவ்வளோ பெரிய ஆளாமா நான்? வெறும் 6 அடி 2 அங்குலம் அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ குட்டீஸ். என்ன மாதிரியே நீங்களாம் பெரிய மெஜிஷியனாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சரி, இவன் பையன் தான். அந்த தம்பி மட்டும் ஜூஸ் கொடுத்தாச்சு. தேங்க்யூ. மேலே வாங்கல. தேங்க்யூமா. இந்த தம்பிக்கு இல்லையா ஜூஸோட போதுமா? ஓகே. தேங்க்யூ. ஆல் எப்படி இருக்கு? மேஜிக் ஷோ பிடிச்சிருக்கா? ஃபோனை பேசுனவங்களாம் கட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியிருந்தவங்களாம் கவனிக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் மேஜிக் பிடிக்குதோ முன்னே சொன்ன மாதிரி கை தட்டுங்க, பிடிக்கலன்னா கிளாப் பண்ணுங்க. வெரி சிம்பிள். எக்கோ கட் பண்ணி. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு யாருக்கு உண்மையாலுமே இந்த மேஜிக் பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் கிராப் பண்ணலாம். மீதி இருக்கவங்க கை தட்டினா போதும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப். ஐயா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே ஓகே. இல்லை கை தட்டலேன்னு பார்த்தேன். ஓகே. தேங்க்யூ. என்ன மேஜிக் கண்டிப்பாக பண்ணலாமா இல்லை அடுத்த ஸ்டார்ட் வருவா? இருந்தாலும் மேடம் கேட்குறாங்க மைக், அதனால கொடுத்துடலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அந்த கை தட்டல் பத்தாது, உற்சாகமாக கை தட்டுங்களா? உண்மையிலே ரொம்ப அருமையான ஷோ. தேங்க்யூ வெரி மச். அகைன் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வரலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பலூன், சாப்பிட்டா டைஜஷன் ஆகக்கூடிய பலூன். ஏன் அப்படின்னா உங்க பசங்களே அன்னைக்கு அந்த தம்பி மேஜிக் பண்ணார் பாரு, பலூன் நீ முழுவிட அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூட சொல்றேன். ஓகே. அதனால நீங்க பயப்பட வேணாம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். உங்களுக்கு மேஜிக் நான் டீச் பண்ண போறேன். எவ்வளவு பேருக்கு மேஜிக் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு? ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஜஸ்ட் a minute, I will come teach you. Thank you. உங்களுக்கும் பலூனுக்கு என்ன ஆச்சுன்னு கவலையா, மெஜிஷியனுக்கு என்ன ஆச்சுன்னு கவலையா? கவலைப்பட மாட்டேங்க. கண்டிப்பா போறப்ப மறக்காம பேமெண்ட் கொடுத்துருங்கம்மா. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.